ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கிரேட் 10 சிலபஸ்ல, அதாவது ஸ்ரீலங்கன் கிரேட் 10 சிலபஸ்ல இருக்க போற ஐசிடி அப்படின்ற மோடியூல், அதாவது சப்ஜெக்ட் யூனிட் 2 பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். சேம் பிளேலிஸ்ட்ல ப்ரீவியஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் நாங்க பார்த்திருந்தோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அந்த வீடியோஸை கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு தேவையான நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் இந்த செஷன் கண்டென்ட்டுக்குள்ள மூவ் பண்ணுமா இருந்தால் இதுல கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் ஒன்று இது தந்திருக்கேன். ஸோ உங்களோட ஈஸினஸுக்காக நான் ஸ்பாட் லைட் வந்து இதில் ஆன் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் அப்படின்றது உண்மையில நெட்வொர்க் மாடல்ஸ் அப்படின்ற டாபிக்கு கீழே தான் வரும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் நெட்வொர்க் மாடல்ஸ் அப்படின்ற என்ன, இந்த நெட்வொர்க் மாடல்ஸ்ல வந்து இருக்க போற பார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஸோ உண்மையில இதை பற்றி நாங்கள் படிக்கணும் மட்டும் சொன்னால் நெட்வொர்க் மாடல்ஸ் அப்படின்ற டாபிக்கு உள்ளதான் இதை பற்றி பார்ப்போம். இப்போ சிம்பிளா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன். இப்போ நாங்க வந்து ஒரு ப்ளூடூத்தால ஒரு மொபைல் போன்ல இருந்து இன்னொரு மொபைல் போனுக்கு ஒரு ஃபைல் ஒன்று சென்ட் பண்றோம். அப்போ ஒரு மொபைல் போன் இருக்கு, ப்ளூடூத்தால நாங்க இன்னொரு மொபைல் போனுக்கு ஏதோ ஒரு ஃபைலை சென்ட் பண்றோம். அப்ப ரெண்டு மொபைல் போனுமே ஏதோ ஒரு கனெக்ஷன்ல இருக்குது. பட் ஒரு ஃபைல் இன்னொரு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு ஃபைல் இன்னொரு போனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இடத்துல எந்த ஒரு மொபைல் போனுமே பெரிய ஆளண்டு இல்லை. தட் மீன்ஸ் அது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இல்லை, ஜஸ்ட் ரெண்டுமே மொபைல் போன் தான். இது ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தோம்னு சொன்னால் நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க. இப்ப உங்களோட போன் பழுதாயிட்டுன்னு சொன்னால் அந்த யூடியூபுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. பட் யூடியூப் சர்வர் பழுதாயிட்டுன்னு சொன்னால் உங்களோட போனால எந்த ஒரு ஃபைலையும் ஆக்சஸ் பண்ணிடாது. இது இன்னொரு சினாரியோ. ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாரு. இதுதான் கிளைண்ட்ன்றது நாங்கள், சர்வர் வந்து ஒரு பெரிய ஒரு இடமா இருக்கு. ஈவன் தோ நீங்க ஒரு ஃபேஸ்புக் எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்ல நீங்க ஒரு போஸ்ட் இந்த போஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ண போறீங்க. உங்களோட போஸ்ட் அந்த ஃபேஸ்புக்ல போய் சர்வ் ஆகுது. அது ஒரு காமன் சர்வர் ரூமில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட், உங்களோட நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு அந்த போஸ்ட் வந்து சர்வ் ஆயிடுச்சு. இப்ப ஃபேஸ்புக் சர்வர் டவுன் ஆயிட்டுன்னு சொன்னா உங்களால அந்த போஸ்ட்டை பார்க்க இயலாது. பட் உங்களோட மொபைல் போன் பழுதாயிட்டுன்னா நீங்க இன்னொரு மொபைல் போனை லாகின் பண்ணி அந்த போஸ்ட்டை பார்க்கலாம். இதை சொல்றது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். பட் ரெண்டு போன்ல நீங்க சோங்க சென்ட் பண்றீங்கன்னு சொன்னா சேம் போன்ல அது வந்து பியர் டு பியர் நெட்வொர்க்னு சொல்லுவோம். பட் ஆர்டினரி லெவல்ன்ற பேஸை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல கிளைண்ட் சர்வர் மாடலை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். அதாவது வந்து சர்வர்ன்றது ஒரு பெரிய கம்ப்யூட்டர், அந்த சர்வர்ல இருந்து சர்வீஸை பெற்றுக்கொள்றாங்கள நாங்க கிளைண்ட் என்று சொல்லுவோம். இதை நீங்க யூடியூப் எடுத்தீங்கன்னா எங்களோட மொபைல் போன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கிளைண்ட் எடுக்கலாம். யூடியூப்ல இருந்து நாங்க என்ன செய்யறோம், சர்வீஸை பெற்றுக்கொள்றோம். அவ்வளவுதான், சின்ன விஷயம். ஸோ அடுத்ததான் நாங்க இந்த இடத்துல பார்க்க போறது வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் என்ற டைப்ஸை பற்றி பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கல உண்மையில கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கை பற்றி நிறைய இடத்துல கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை நாங்க நிறைய விதமா பிரிக்கலாம். பட் அட்வான்ஸ் லெவல் ஆர்டினரி லெவல் சிலபஸை பொறுத்த மட்டும் இங்க எங்களுக்கு நெட்வொர்க்கிங் மாடல்ன்றது 3 டைப் டிவைட் பண்ணிருக்கு. ஒன்று சொல்றது லேன், அடுத்தது மேன், அடுத்தது வேன். அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லி 3 சப் டிவிஷனா நாங்க இங்க டிவைட் பண்ணி இருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்க கம்பேர் பண்ணி கொண்டு வரைக்கல. ஃபர்ஸ்டா லேன் என்ற கேட்டகரியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடப்பரப்பில டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு நெட்வொர்க் தான் லேன் என்று சொல்லுவோம். இப்ப குறிப்பிட்ட இடப்பரப்புன்னு சொல்லிக்கல ஒரு ஸ்கூலா இருக்கலாம், ஒரு ரூமா இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஈவன் தோ அது உங்களோட ஒரு சின்ன ஒரு டேபிளா கூட இருக்கலாம். அப்படி ஒரு குறிப்பிட்ட இடப்பரப்புல நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண போற ஒரு லேன், ஒரு நெட்வொர்க் கைண்ட், அதை நாங்க சொல்லிக்கொள்வோம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதன் எக்ஸ்பேன்ஷன் எங்களுக்கு தெரியணும். லேன் மீன்ஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். தமிழ்ல நாங்க இடத்துரி பரப்பு வலையமைப்பு அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த லேன் என்ற நெட்வொர்க்கை விட கொஞ்சம் பெரிய அளவான நெட்வொர்க் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதுல நான் வந்து ஒரு சின்ன மெஷர்மெண்டோட தந்திருக்கிறேன். 16 மைல் ஓ மோர் தேன் 16 மைல் பிளேஸை கவர் பண்ணுமா இருந்தா தட் வில் பி கோல்ட் as மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். தட்ஸ் இட். அதாவது வந்து 2-3 லேண்ட் நெட்வொர்க்ஸை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை நாங்க மேன் என்று சொல்லலாம். இப்ப லேனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கண்டா, இல்ல எடுத்தோட நாங்க சொல்லக்கூடிய உதாரணம் ஒரு பேங்கிங்
பிரான்ச். இப்ப ஜெஃப்னா பிரான்ச் சொன்னா ஜெஃப்னா பிரான்ச்சில் ஒரு ஜெஃப்னா பிரான்ச் மெயின் பிரான்ச் சொன்னா அதை நாங்கள் ஒரு லேனா எடுக்கலாம். பட் இப்ப ஜெஃப்னா பிரான்ச்சும் கிளிநொச்சி பிரான்ச்சுக்கும் இடையிலான நெட்வொர்க் சொல்லிகள் நாங்கள் அதை மேன் இந்த 2 பிரான்ச்சை நீங்க சேர்க்கிறீங்க. ஸோ இது நாங்க சொல்லிக்கொள்வோம் மேன். இப்படி மோர் தேன் ஒன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கம்பைனா இருக்க போறது தான் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வைட் ஏரியா நெட்வொர்க் சொல்லிக்கல இப்ப நாங்கள் சோ மெனி கண்ட்ரிஸ் கண்டினென்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் இதை நாங்க வேன்னு சொல்லுவோம். இப்ப நாங்க இன்டர்நெட் எடுப்போமே, இப்ப இவன் நான் ஒரு கண்ட்ரி, நீங்க வந்து வேற கண்ட்ரி, நான் ஒரு சிட்டி, நீங்க ஒரு வேற சிட்டி, நான் ஒரு பிளேஸ்ல இருக்க போறேன், நீங்க வேற ஒரு பிளேஸ்ல இருக்கிறீங்க. பட் ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இது நடக்குதுன்னு சொன்னால் இன்டர்நெட் என்ற ஒரு காமன் மீடியத்தால் நடக்கும். இப்படியான நெட்வொர்க் வைட் ஏரியா நெட்வொர்க். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா நாங்க சொல்லுவோம் பெப்சி என்ற ஒரு கம்பெனி. அந்த பெப்சி என்ற கம்பெனி ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அவைண்ட பிரான்ச்சைஸை வச்சிருக்கு. பிரான்ச்சைஸ்ன்னு சொல்ல வர்றது வந்து ஒவ்வொரு அமைப்புகளுக்குள்ளே அவைண்ட சேம் கம்பெனியே இருக்கு. ஸோ அவைண்ட ரெவென்யூ மெஷர் பண்ணணும்னு சொன்னா, அதாவது லாபத்தை கணக்கு பார்க்க வேணும்னு சொன்னால் சர்வரை வச்சு கணக்கு பார்க்கணும். எல்லா சர்வர்லயுமே மெஷர்மெண்ட் இருக்கும். ஒரு நாளுக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்தது. இப்படி உலகம் முழுக்க அவைக்கு ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடா ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து வைடியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். வேர்ல்டு வைடா இருக்கும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இன்டர்நெட்னு சொல்லுவோம். அப்ப எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போமா இருந்தா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு ஸ்கூல் நெட்வொர்க் எடுக்கலாம். மேன்ன்றதுக்கு வந்து பேங்க் பிரான்ச்சஸ் அல்லது வங்கி கிளைகளுக்கு இடையிலான இணைப்பு. அடுத்தது வைட் ஏரியா நெட்வொர்க்னா இன்டர்நெட் இணையம். இப்படியே நாங்க அடுத்த டாபிக்கு மூவ் பண்ண போறோம் டொப்போலஜி. இந்த டொப்போலஜி என்றா என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடப்பரப்பில நீங்க கம்ப்யூட்டரை எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்றதுதான் நெட்வொர்க் டொப்போலஜி என்ற பேஸ்ல நாங்க எடுத்துக்கொண்டு வரோம். இப்ப நெட்வொர்க் டொப்போலஜி என்று பார்க்க நிறைய டைப்பான அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுல. முதலாவது பாத்தீங்கன்னா ஸ்டார் டொப்போலஜி. ஸ்டார் டொப்போலஜி அப்படின்றா என்னன்னு சொன்னால் சென்ட்ரல் டிவைஸ் என்று சொல்லி ஒன்று எடுப்போம். சென்ட்ரல் டிவைஸ் என்று சொல்ல வாரது மத்திய சாதனம் அல்லது மைய சாதனம். சுவிட்ச் அல்லது ஹப்பை நீங்கள் இங்க பேஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ப ஸ்டார் டொப்போலஜியில எதை பற்றி நாங்க பார்ப்போம்னு சொன்னால் ஒரு டிவைஸ் ஒன்றை வச்சு நாங்கள் அங்க இருக்க போற எல்லா கம்ப்யூட்டரையும் எல்லா டிவைசஸையும் ஜாயின் பண்ணுவோமா இருந்தால் இதை நாங்க ஸ்டார் டோபாலஜி என்று சொல்லுவோம். ഇതിന്റെ அட்வான்டேஜ் என்று பார்க்கல இதை நாங்க லெஸ் அமௌண்ட் ஆஃப் பயர்ஸால கனெக்ட் பண்ணலாம். குறைந்த அளவு பயர்ஸை வச்சு நாங்க கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்தது வந்து கண்ட்ரோல் பண்றது ஈஸி. அடுத்த விஷயம் நாங்கள் இந்த சுவிட்ச் அல்லது ஹப்பை யூஸ் பண்ணி இதை நாங்க மேக் பண்ணி கொள்ளலாம். இப்படி ஒரு எஃபெக்டிவான ஒரு டொப்போலஜி வி கால்ட் as ஸ்டார் டொப்போலஜி. இதை நாங்க உடு இடர்த்தியல் அல்லது உடு வலையமைப்பாக்கல் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். அடுத்தது பஸ் டொப்போலஜி என்று சொல்றது இந்த தமிழ் வேர்டுகளை பார்த்து வைக்கணும். பாட்டை வடிவமைப்பு அப்படின்னு சொல்லிக்கொண்டு வரீங்க. பஸ் டொப்போலஜி என்றது மெயினா இருக்கும் ஒரு வயர். இந்த வயரை நாங்க சொல்லிக்கொள்வோம் பேக் போன் என்று சொல்லிக்கொள்வோம். உண்மையில பேக் போன் அங்கட அந்த முதுகெலும்பைத்தான் அப்படி சொல்றது பேக் போன். என்ன ரீசனுக்காக அப்படி சொல்லி இருக்கோம் சொன்னால் இந்த மெயின் வயர்ல ஏதாவது ஒரு டேமேஜ் வருமா இருந்தால் அது வந்து மற்ற கம்ப்யூட்டர்ஸ்ல டிபெண்ட் பண்ணி கொள்ளும். அதாவது மற்ற கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் பண்ணாது. அதுக்காக எல்லா கம்ப்யூட்டரும் ஒர்க் பண்ணாதண்டு இல்ல. அந்த வயரோட கனெக்ஷன்ல இருக்க போற மற்ற கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது. இப்ப இந்த இடத்துல 2 டெர்மினேட்டர்ஸ் இருப்பினம். டெர்மினேட்டர்ஸ் என்று சொன்னால் முடிவிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஸ் டோபாலஜில முடிவிடங்கள் 2 இருக்கும். பேக் போன் சொல்லி ஒன்று இருக்கும். இங்க லெஸ் அமௌண்ட் ஆஃப் வயர்ஸ் இப்ப குறைந்த வயரால நாங்கள் கிரியேட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும், ஸ்டார் டோபாலஜில வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் வயர்ஸ் எப்ப இருக்குமெண்டா ஒரு கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கே ஓகே. மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது மோர் தேன் மல்டிபிள் நிறைய 100 150 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ் எல்லாமே கூடவா இருக்குன்றீங்கள திரும்ப மோர் நீடட் மோர் வயர்ஸ் டு கனெக்ட். பஸ் டோபாலஜி வந்து ஸ்டார் டோபாலஜியை விட லெஸ் அமௌண்ட் ஆஃப் வயர்ஸாலேயே கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். பட் ஒரு வயர்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் மேபி மற்ற கம்ப்யூட்டர்ஸ் வந்து பாதிக்கப்படலாம். அடுத்தது வந்து இது ஒரு லெஸ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஒரு குறைந்த அளவில் இருக்க போற தூரங்களுக்கான வலையமைப்புக்கு தான் பொருத்தமானதா இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா ரிங் டோபாலஜி என்று சொல்லுவோம். இந்த ரிங் டோபாலஜி அப்படின்றது வந்து பஸ் டோபாலஜின்ற ஒரு ஸ்பெஷல் டைப். இந்த 2 டெர்மினேஷனையும் ஜாயின் பண்ணி கிரியேட் பண்ணதுதான் இந்த ரிங் டோபாலஜி. இந்த ரிங் டோபாலஜி என்ன செய்யும் என்று சொன்னால் ஒன்று வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்
இது வந்து என்ன செய்யும்னா ஒர்க் பண்ணிக்கொள்ளும், டேட்டாவை சென்ட் பண்ணும். நீங்க அட்வான்ஸ் லெவல் அதுக்கு பிறகு படிச்சீங்கன்னா டுவல் ரிங் டோபாலஜி எல்லாம் இருக்கு. பட் ஆர்டினர் லெவலுக்கு இது தேவையில்லை. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரிங் டோபாலஜியின் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் எதை மாதிரியே இருக்குமெண்டா பஸ் டோபாலஜி மாதிரியே இருக்கு. இந்த சேம் திங் தான் இங்கேயுமே நடக்க போறது. அடுத்தது ட்ரீ டோபாலஜி என்று சொல்லிக் கொள்வோம். ட்ரீ டோபாலஜி என்றது ஒரு மர வடிவத்திலே இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் டோபாலஜி பஸ் டோபாலஜி ரெண்டையும் சேர்க்கை. காம்பினேஷன் ஆஃப் ஸ்டார் டோபாலஜி அண்ட் பஸ் டோபாலஜி ரெண்டையும் சேர்ந்த மாதிரி இருக்க போறது தான் இந்த ட்ரீ டோபாலஜி. இங்க நாங்க பிரான்ச்சஸா இருக்க போறது, டிபார்ட்மெண்ட்ஸா இருக்க போற அமைப்புகளுக்கு இது நாங்க பாவிக்கிறது ஒரு எஃபிஷியன்டான மெத்தடா இருக்கு. அடுத்த மெஷ் டோபாலஜி என்று சொல்லிக்கொள்வோம். இது வந்து இருக்கிறதுலேயே கொஞ்சம் சிக்கல் தன்மை வாய்ந்ததா இருக்கும். ரீசன் 2 கம்ப்யூட்டர்ஸுக்கு இடையில நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வயர்ஸ் தேவை. பட் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு வயர் கனெக்ஷன் போனாலும் மற்ற வயரால அனுப்பலாம். இன்டர்நெட்ன்றது இதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கு. மெஷ் டோபாலஜி மோ வயர்ஸ் வந்து எங்களுக்கு தேவையா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நாங்க ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கின் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பார்ப்போமா இருந்தால், நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம் பிடிஎஃப் ஃபைல. இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கிறத நீங்க ரீட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவான எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்லி கொண்டு வரேன். பட் எனிஹவ் நாங்க மெயின் விஷயத்தை பார்ப்போமா இருந்தா அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பார்க்கல ஈஸியா நாங்க டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நாங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பி விட்டோம்னா ரீட் பண்ணி ஓகே இவ்வளவுதான் விஷயம் பார்த்துக்கொள்ளுறோம். அதே மாதிரி நாங்க ஒரு மெசேஜை சென்ட் பண்றதுக்கு ஒரு நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா ஈஸி அனுப்பி. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்க நாங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடம் வந்து குறைவா தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்படி யோசிப்போமே, இப்ப நீங்க ஒரு மூவி ஒன்று பார்க்க போறீங்கன்னு சொன்னா அதை டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது யூடியூப்ல அவைலபிளா இருந்தா நீங்க அங்கேயே பார்த்துட்டு அதை நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ணலாம். இன்டர்நெட் இருக்கு தானே, ஸோ அதை நாங்க பார்த்துட்டு அதை ஒமிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க டவுன்லோட் பண்ண மாட்டோம். ரிசோர்சஸை வந்து கொமனா பாவிக்கலாம், வளங்களை பொதுவாக பகிர்தல். இப்போ உங்களோட வீட்டுல வந்து ஒரே ஒரு பிரிண்டர் தான் இருக்குன்னு சொன்னா, இப்ப வேற பிரிண்டர்ஸ் அட்வான்ஸ் போனதுக்கு நாங்க அதை வந்து வைஃபையாலேயே கனெக்ட் பண்ணலாம். நீங்க 2 3 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா 2 3 பேருண்ட போனும் வந்து அந்த பிரிண்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். யாருமே பிரிண்ட் எடுத்துட்டு போயிடலாம். அது ஒரு ரிசோர்ஸ், ஒரு பிரிண்டர் இருக்கு, நீங்க யாருமே பிரிண்ட் பண்றீங்க. அடுத்தது வந்து ஒருமுகப்படுத்திய மென்பொருட்களை கட்டுப்படுத்தல். தட் மீன்ஸ் இப்ப நாங்க ஒரு மென்பொருளை 4 5 டிவைஸ்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா இப்படி பார்ப்போம். இப்ப ஜூமில நாங்க படிச்சிட்டு இருக்கோம். இதே சேம் ஜூம் எப்ப நான் வந்து ஐபேட்ல கனெக்ட் பண்ணுவேனா இருந்தா ஐபேட்லயும் கிளாஸ் இருக்கலாம். நீங்க மொபைல் போன் லேப்டாப்பை கொடுத்தீங்கன்னா லேப்டாப்பிலும் படிக்கலாம். ஒரே அக்கௌண்ட் தான், ஒரே சாஃப்ட்வேர் தான். பட் நாங்க வேற ஒரு டிவைஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பாவிக்கிறீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்பை நீங்க உங்களோட மொபைல் போன்லயும் பாவிக்கலாம், லேப்டாப்லயும் பாவிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது வந்து எனி டைம் எனிவேயா நாங்கள் இதை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். நெட்வொர்க் இப்போ உதாரணத்துக்கு நீங்க இன்டர்நெட்ல ஒரு திங் ஓட பண்ண போறீங்க ஆன்லைன்லன்னு சொன்னா இந்த டைம்ல ஓட பண்ணணும் லிமிட் இல்லை. 24 ஹவர்ஸ் நீங்க ஓட பண்ணலாம். அது டெலிவர் பண்றது வந்து டைம், அது வேற விஷயம். ஓட பண்றதுக்கு டைம் ஒரு லிமிட்டேஷனா இருக்கா. பாதுகாப்பு, செக்யூரிட்டி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துட்டு இப்ப நீங்கள் ஓடிபி என்று சொல்ற ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதை விட டபுள், அதாவது வந்து நாங்கள் டிரெக்ட் டு பாஸ்வேர்ட் செக்ஷன் ஆப்ஷன். இப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட லாகின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை பார்த்தா நீங்க ஓகே ஆக்சஸ் கொடுத்தா தான் ஆக்சஸ் பண்ணப்படலாம். மைக்ரோசாஃப்ட் ஒதன்டிகேட்டர் மாதிரியான சில டூல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இமெயில் நாங்க நெட்வொர்க்கால என்ன செய்யலாம்னு சொன்னால் இமெயில் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க 2 3 குரூப், உதாரணத்துக்கு நெட்வொர்க் இப்படி சொல்லாம இது குரூப் மெசேஜ் பாருங்க, வாட்ஸ்அப் மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா அந்த 4 பேருமே பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்ல ப்ராட்காஸ்ட் அவைலபிளா இருக்கும். அது மாதிரி மின்னஞ்சல்லையும் நாங்க ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி அனுப்பலாம் மெசேஜ். இப்படியான அட்வான்டேஜ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் உங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டு வரைக்கும் முதலாவது வந்து குறைந்த பாதுகாப்பு. இப்ப எங்களோட மொபைல் போன் யாராவது எடுத்துட்டு போய் எடுத்துட்டோம்னு சொன்னா அது எங்களோட டேட்டா எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த வலையமைப்பு தகர்வுறுத்தல். நாங்கள் எல்லாத்தையும் வந்து இன்டர்நெட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் வைங்களேன், திடீரென எங்களோட டேட்டா முடிச்சு, ஸோ கனெக்ஷன் இல்லை, நாங்கள் அவ்வளவு ஃபைலையும் பார்க்கல இன்டர்நெட்லன்றது. அடுத்த நச்சு நிரல் வைரஸ் வந்துட்டுன்னு சொன்னா, கம்ப்யூட்டர் வைரஸ் ஃபார்ம்ஸ் மாதிரியான பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னா
அந்த ஃபைல்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடும் அல்லது கரப்ட் ஆயிடும். கணித்தவறுகள் நாங்க மாறி ஏதாவது அழிச்சிட்டோம்னு சொன்னா கடைசியா அந்த ஃபைல் வந்து இல்லாம போயிடும். பயிற்சி தேவைகள் இப்ப எல்லாராலுமே எல்லா விஷயத்தையும் நாங்க பார்க்கல. Facebook நாங்க யூஸ் பண்றோம்னு சொன்னால் ஓரளவு நாங்களா லேர்ன் பண்ணி வந்து பார்த்தேன். ஒரு போஸ்ட் எப்படி போடுறது, வீடியோ எப்படி போடுறது, வீடியோ எடிட் பண்றது எப்படி. ஸோ இப்படி நாங்கள் சில டெக்னிக்கான சில விஷயங்கள் தேவை. அட்வான்ஸா உங்களுக்கு ஏதாவது செய்ய போறீங்கன்னு சொல்லிக்க ஓவரால் ட்ரெயினியா தேவை. ஸ்கூல்ல இருக்க போற நெட்வொர்க்கை மேனேஜ் பண்றதுக்கு இன்னொரு ஆளுக்கு நாங்க சேலரி கொடுத்து வச்சிருக்கோம். டெக்னீஷியன். ஏதாவது வந்தா திருத்துறதுக்கு. அப்ப ட்ரெய்னிங் வந்து எங்களுக்கு தேவையா இருக்கு. இப்படி நாங்க டிஸ்அட்வான்டேஜ பார்க்கக்கூடிய மாரி இருக்கு. ஸோ இதே வியூலயே நாங்கள் ഇതിന്റെ சம்மரி பார்த்துட்டு வருவோமா இருந்தா இந்த மோடியூல் செஷன்ல செகண்ட் யூனிட்ட படி நாங்க பார்க்கல கம்ப்யூட்டரை வந்து எப்படி நாங்க பார்க்கலாம்னு பார்த்துருந்தா தட் மீன்ஸ் ஒரு கம்ப்யூட்டருக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அது வந்து வேகமா வேலை செய்யும், நம்பகத்தன்மை இருக்கும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம்னு எல்லாம் பார்த்துருந்தோம். எப்படி நாங்க அதை பாகுபடுத்தலாம்னு பார்த்துருந்தோம், அளவுக்கு ஏற்ப தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப வகைப்படுத்தலாம்னு பார்த்துருந்தோம். ஒன் நியூமன் ஆர்கிடெக்சர் பார்த்துருந்தோம், இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், சிபியூன்னு பார்த்துருந்தோம். மெமரியை நாங்கள் மெயின் மெமரி, செகண்டரி மெமரி என்று பார்க்கலாம்னு பார்த்துருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் தனித்தனியே பார்த்துருந்தோம். டேட்டா கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்துருந்தோம். சென்டர், ரிசீவர், மீடியம், டேட்டா கம்யூனிகேஷன் மோட் பார்த்துருந்தோம். சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த செஷன்லேயே பார்த்திருந்தோம் நெட்வொர்க் என்ற டைப்ஸை பற்றி. லேன், மேன், வேன், டொபாலஜிஸ் பார்த்திருந்தோம். ஸ்டார் டொபாலஜி, பஸ் டொபாலஜி, ரிங் டொபாலஜி, ட்ரீ as well as mesh topology. Then advantages and disadvantages of computer networking பற்றி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்றோம். அடுத்த ஒரு புது வீடியோ செஷன்ல நாங்கள் இன்னொரு கன்செப்டோட அதாவது தேர்ட் யூனிட் கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.